அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அமர்வுல நம்ம எஜுகேஷன் மெத்தடாலஜில யூனிட் 7 எஜுகேஷனல் எவாலுவேஷன் அப்படின்ற ஒரு புதிய யூனிட். ஆக்சுவலா இது வந்து டிஆர்பிக்கு புதிய யூனிட் கிடையாது. ஏன்னா டிஆர்பி எக்ஸாமினேஷன்ல கால்பார் பண்ணக்கூடிய நம்மளுடைய டயட் எக்ஸாமினேஷன் டயட்ல கால்பார் பண்ணக்கூடிய லெக்சரர் போஸ்ட் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துக்கான ஆசிரியர் பணி நியமனத்துல விரிவுரையாளர் தேர்வுக்கான அந்த சிலபஸை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸையும் நம்மளுடைய இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய பிஜிடிஆர் சிலபஸ் ரெண்டையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மிங்கிள் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதுல எஜுகேஷனல் எவாலுவேஷன் அப்படின்றது மிக ஒரு முக்கியமான டாபிக் அங்கே கொடுத்துருக்காங்க. அதுல உள்ளதை அப்படியே இங்க கேரி அவுட் பண்ணி சிலபஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. 2 சிலபஸ் தான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஆர்பிக்கு வந்து புதிது கிடையாது. ஏன்னா டிஆர்பி ஆல்ரெடி வந்து டயட்டுக்கு எக்ஸாமினேஷன்ல இந்த சிலபஸ் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம புதிய சிலபஸ்ல எல்லாமே மேக்சிமம் வந்து 70% அங்க இருந்து தான் எடுத்திருக்காங்க. லெக்சரர் எக்ஸாமினேஷன்ல இருந்து எடுத்து இங்க உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த எவாலுவேஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கல்வி மதிப்பீடு என்பது கல்வியில மிக முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு கல்வியினுடைய தரத்தை வந்து எதை வச்சு கணக்கீடு செய்யறோம் அப்படின்னா அவுட்கம் லேர்னிங் அப்படின்றது வந்து கற்றலினுடைய விளைவுகள் வந்து யாரு ஹையஸ்ட்ல இருக்காங்க, டாப்பஸ்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம மதிப்பீடு செய்யறோம். இன்னைக்கு இந்தியா அளவுல இருக்கக்கூடிய ஐஐடி நிறுவனங்களாக இருக்கட்டும், இதை மதிப்பீடு செய்வதற்கு சில நம்மளுடைய முக்கியமான அமைப்புகள் வந்து நிறைய ரேங்கிங் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. இது தனியா ஒரு பகுதியில உங்களுக்கு அளவீடுல கொடுத்துருக்காங்க. அது வேற ஒரு அமர்வுலையும் அதை நம்ம அதை பத்தி பார்ப்போம். அப்ப இந்த எஜுகேஷன் அதாவது கல்வியினுடைய அடைவுத்திறன் வந்து நம்ம பார்க்காம கல்வி வந்து முழுமையாக எண்டாகாது. நீங்க அடைவுத்திறன் பார்த்த பிறகுதான் முழுமையான ஒரு எஜுகேஷனல் ஆப்ஜெக்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா நிறைவு பெறும் அப்படின்றது. அப்ப இந்த எஜுகேஷனல் எவாலுவேஷன் அப்படின்னா என்ன, அதுக்கு எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டூல்ஸ் டீச்சர்ஸ் யூஸ் பண்றாங்க, எந்த விதமான டெஸ்ட் யூஸ் பண்ணி அவங்களுடைய அடைவுத்திறனை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ஒரு மாணவனுடைய அடைவுத்திறனை, அதாவது மாணவனுடைய அடைவுத்திறன் மட்டும் இங்க எவாலுவேட் பண்ணப்படல. இந்த இடத்துல மதிப்பீடு, எஜுகேஷனல் மதிப்பீடு என்பது மாணவனுடைய அடைவுத்திறன் மட்டுமல்ல, அங்க வந்து டீச்சருடைய எஃபிஷியன்சியும் இண்டிகேட் பண்ணும். ஒரு மாணவன் வந்து ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாணவர்கள் அதிகப்படியான மதிப்பெண்கள் அவங்க பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தேர்வுல அது சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்டா இருக்கட்டும் இல்ல ஆப்ஜெக்டிவ் அசஸ்மெண்டா இருக்கட்டும், எந்த அசஸ்மெண்டா இருந்தாலும் அவங்க ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா அங்க டீச்சருடைய எஃபிஷியன்சி இருக்கு. ஸோ டீச்சருடைய எஃபிஷியன்சி மட்டும் அங்க இல்லை, அங்க நிர்வாகத்தினுடைய எஃபிஷியன்சி இருக்கு, என்விரான்மெண்டல் சூழல் இருக்கு, எல்லாமே இங்க இருக்கு. அந்த கல்வி நிறுவனம் ஒரு எஃபெக்டிவான டீச்சரை வச்சு எஃபெக்டிவா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா அந்த நிர்வாகமும் அங்க உள்ள வந்துடுறாங்க. அப்ப மதிப்பீடுல வந்து யாரெல்லாம் உள்ள வருவா அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், அதை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த நிர்வாகிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பொதுவா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா நிர்வாகிகள் வந்து கவர்மெண்ட் தான், உள்ள தலைமை ஆசிரியர் வரைக்கும் சிஓடிஓ வரைக்கும் வருவாங்க. அப்ப இது ஒரு முக்கியமான டாபிக். எப்படி மதிப்பீடு செய்யப்படுறோம், ஏன்னா இந்த மதிப்பீடு தெரிஞ்சாதான் நம்ம ஒரு பிஜியில வேலை பார்க்கும்போது எப்படி டெஸ்ட் நடத்துறது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கும். இதுல 4 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் முதல்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னா என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க, அடுத்து மெஷர்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, அசஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, எவாலுவேஷனா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டெஸ்ட் அப்படின்னாவே என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சோதனை, தமிழ்ல என்ன சொல்லலாம், சோதனை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப டெஸ்ட் நடக்குது, குவார்டர்லி எக்ஸாமினேஷன் நடக்குது, குவார்டர்லி டெஸ்ட் நடக்குது, ஹாஃப்லி டெஸ்ட் நடக்குது, ஆனுவல் எக்ஸாமினேஷன் நடக்குதுன்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட் அப்படின்னு வந்தாவே இதுக்கு வந்து ஒரு நம்ம என்ன மீனிங் அப்படின்னா இது ஒரு சோதனை அப்படின்னு நம்ம தமிழ் எடுத்துக்கலாம். சோதனை அப்படின்னா என்ன அப்படின்னா தேர்வு நடத்துறோம். இந்த தேர்வு எதுக்காக நடத்துறோம் அப்படின்னா தேர்வினுடைய அடைவுத்திறன் நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். அப்ப இந்த இடத்துல தேர்வினுடைய அடைவுத்திறனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நடத்தக்கூடியதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ டெஸ்ட் அப்படின்றது எதுக்காக, யார்கிட்ட இருந்து அடைவுத்திறனை கண்டுபிடிக்கணுமோ அந்த மாணவர்கள்ட்ட நம்ம எந்த கான்டென்ட் தொடர்பாக பாடம் நடத்திருக்கோமோ அது தொடர்புடைய வினாக்களை அவங்களுக்கு வந்து கேள்வி தாளா கொடுத்து அவங்கள டெஸ்ட் பண்ணும்போது அப்ப அவுட்கம்மர்ஸ் யாரு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய அந்த அடைவு திறனை நம்ம தேர்வு மூலமா கண்டுபிடிச்சிக்கணும். அப்ப இந்த தேர்வுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவீடுகள் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன ஆப்ஜெக்டிவ் மெஷர்மெண்டா இருக்கட்டும் இல்ல சப்ஜெக்டிவ் மெஷர்மெண்ட், அந்த அளவீடுகள் வந்து மிக முக்கியமானது. ஏன்னா டெஸ்ட் நடத்தியாச்சு, மதிப்பெண் வந்தாச்சு, அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கோர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்கோர் தான் மெஷர்மெண்ட், அளவீடு. அந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம என்ன முடிவுக்கு வரப்போறோம், இந்த ஸ்கோர் வந்து ஐடியல் ஸ்கோரா, இந்த ஸ்கோர் வந்து கரெக்டான ஸ்கோரா,
இது வந்து எந்த லெவல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்க டெஸ்ட் நடத்தின வச்சுக்கிட்டு வந்த இந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு நீங்க அவங்கள மெஷர்மெண்ட் பண்ணலாம். இந்த மாணவர்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா, எபோ ஆவரேஜா, பிலோ ஆவரேஜா அப்படின்ற அடிப்படையில நீங்க இது பண்ணலாம். அடுத்து பார்த்தோன்னா அசஸ்மெண்ட் அப்படின்றதும் இந்த எவாலுவேஷன் ரொம்ப ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. இதுக்கான விரிவான ஒரு விளக்கத்தை நான் உள்ள சொல்றேன். பட் ரெண்டுமே சிமிலர் அப்படின்னு பார்க்கும்போது அசஸ்மெண்ட்டும் சரி, எவால்வேஷன் அப்படின்றது எண்டு. அதாவது வந்து இந்த எவால்வேஷனை மதிப்பீடு செய்வதற்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது வந்து சொல்லுவாங்க ஆர்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எவால்வேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், உங்களுடைய ஒரு சரியான தீர்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர்ட் ஆஃப், இது ஒரு கலை. நீங்க எவால்வேட் பண்றதுன்றதே ஒரு கலை. அது ஆர்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிட்டு சில ஆதர்ஸ் வந்து அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அப்ப இந்த எவாலுவேஷன் அப்படின்றது அட் எண்ட்ல நம்ம மதிப்பீடு செய்யறோம். அசஸ்மெண்ட் அப்படின்றது வந்து கண்டினியூஸாவும் அந்த ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்றதான். ஸோ இந்த 4 காம்போனன்ட்டுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த 4 காம்போனன்ட்டுக்கு எந்த விதமான டூல்ஸை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ டெஸ்ட், மெஷர்மெண்ட், அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது உங்களுடைய சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு சிலமே ஒரு டாபிக் நடத்துறேன் அப்படின்னா அதை பத்தி சிலபஸை பத்தி லைட்டா நான் சொல்லிட்டு தான் உள்ள போறேன். ஸோ இது வந்து என்டையர்லி நியூ டாபிக் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோல இது சம்பந்தமான ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன். எஜுகேஷன் மெத்தடாலஜில எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுல. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 5 யூனிட் வரைக்கும் தான் உங்களுக்கு அதுல விளக்கம் கொடுத்துருப்பேன். அடுத்த 5 யூனிட் செகண்ட் பார்ட்ல கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப நான் அதை என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அந்தந்த யூனிட் நடத்தும் போது அதை பத்தி லைட்டா சொல்லிட்டு தான் நான் உள்ள போறேன். ஸோ டெஸ்ட், மெஷர்மெண்ட், அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன் அப்படின்றது ஒரு கீ அண்டர்ஸ்டாண்டிங்கான இந்த டாபிக். ஸோ இந்த டாபிக்னுடைய நோக்கம் என்ன, தொடக்கத்துல நான் சொல்லிட்டேன், மதிப்பீடு என்பது கற்றல்ல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை சரியா நம்ம பண்ணணும். அந்த நிகழ்வுல மாணவர்கள் வந்து சரியா அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, அப்ப அந்த அதுல இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒர்க்கும் சரியா நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ அப்ப அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எவாலுவேஷன், அந்த மதிப்பீடுல என்ன விதமான கோட்பாடுகள், அதாவது கொள்கைகள், என்னென்ன கொள்கைகள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி அவங்க இங்க கொடுக்குறாங்க. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெஸ்ட். டெஸ்டினுடைய கேரக்டர்ஸ், அதனுடைய குணாதிசயங்கள், அதனுடைய பண்புகள் அப்படின்னு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து டெஸ்ட்டை பொறுத்தளவு நம்ம வந்து ஆப்ஜெக்டிவிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது மிக முக்கியமானது. இந்த டாபிக்கை பொறுத்தளவு கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் வந்து கண்டிப்பா ஆப்ஜெக்டிவிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டி அப்படின்றத பத்தி கண்டிப்பா கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா வந்து கேரக்டர்ஸ் ஆஃப் ஒரு டெஸ்ட் நீங்க உருவாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டெஸ்ட் வந்து வேலிட் ஒன்னா இருக்கும். வேல்யூ ஒன்னா என்ன, இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒரு டெஸ்ட் உருவாக்குறாரு அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உருவாக்குறாரு அப்படின்னா, இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நீங்க ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு கனிம வேதியியல், கரிம வேதியியல், ஏதோ ஒரு கனிம வேதியில இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ கனிம வேதியில என்னென்ன கான்டென்ட் வந்து அங்கே இருக்கு அப்படின்றத, அதே மாதிரி அந்த கான்டென்ட்ல என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க கொஸ்டின்ல கேட்டுருக்கோம். இப்போ ஒரு அறிவியல் பாட ஆசிரியர் 10ஆம் ஆசிரியர் ஒரு பாடம் எடுக்க போறாரு அப்படின்னா, அவர் என்ன பண்ணிருப்பாரு, இப்போ அறிவியல் பாடத்துல ஒரு டெஸ்ட், கோல் டெஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அறிவியல் பாடத்துல வந்து பிசிக்ஸ்ல ஒரு சில யூனிட்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரியில இருக்கும், அதுக்கடுத்து பயாலஜியில இருக்கும். இந்த 3 கம்பைண்டா இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். அப்ப வந்து பிசிக்ஸுக்கு என்ன ஈக்குவாலிட்டி கொடுக்குறாரோ அதே கெமிஸ்ட்ரிக்கு கொடுக்கணும், அதே இது வந்து பயாலஜி கொடுக்கணும். எல்லாத்துலயும் ஈக்குவல் ஃபார்மேட்ல கொஸ்டின் எடுக்கணும். அப்படின்னா தான் அந்த ஹோல் டெஸ்ட், அந்த அவர் வந்து அறிவியல் பாடத்துல என்ன டெஸ்ட் பண்ணணும்னு விரும்புறாரோ அந்த ஹோல் கண்டென்ட்டை அவர் மெஷர் பண்ணவே முடியும், இல்லாட்டா மெஷர் பண்ண முடியாது. அப்ப இது வேலிட் அப்படின்னா வாட் இஸ் பர்பஸ் டு மெஷர், வாட் இஸ் சப்போஸ் டு மெஷர், வாட் இஸ் இன்டென்ட் டு மெஷர். நீங்க எதை அந்த மாணவர்களுக்கு அளவீடு செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த அளவீடு செய்யப்படக்கூடிய அந்த கான்டென்ட் அதுல இருக்கா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டெஸ்ட் வந்து வேலிட். நான் வந்து சயின்ஸ்ல டெஸ்ட்னு சொல்லிட்டேன், ஆனா என்னோட கொஸ்டின் பேப்பர் ஒன்லி வந்து பிசிக்ஸ்ல மட்டும் தான் நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னா, யுவர் கொஸ்டின் இஸ் நாட் வேலிட், இன்வேலிட், யுவர் டெஸ்ட் இஸ் இன்வேலிட். ஏன்னா உங்களுடைய பர்பஸ் என்ன, அறிவியல் பாடத்துக்கான தேர்வு. நீங்க கேட்டிருக்கிறது என்ன, பிசிக்ஸ் பாடம். இப்ப வரலாறு பாடம் நடத்துறேன், வரலாறு பாடத்துல நான் வந்து ஒரு டெஸ்ட் கொடுக்க போறேன், சோசியல் சயின்ஸ், சமூக அறிவியல்ல. நான் வந்து ஒன்லி வந்து வரலாறுல மட்டும்தான் எடுத்திருக்கேன், குடிமியல் எடுக்கல, அதே மாதிரி புவியியல் எடுக்கல அப்படின்னா யுவர் டெஸ்ட் இஸ் நாட் வேலிட். ஸோ இந்த டெஸ்ட் வேலிட் பண்ணப்பட்ட பிறகு, ஒரு தேர்வு சோதனை பண்ணி அது வேலிட் ஆயிருச்சு அப்படின்னு முடிவுபடுத்தப்பட்ட பிறகு அடுத்து வந்து நீங்க ரிலையபிலிட்டி வருவீங்க. ஓகே, என்னுடைய டெஸ்ட் வந்து நான் என்ன கான்டென்ட் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ண நினைக்கிறேனோ அது வந்து இருக்கு அப்படின்னு எனக்கு முடிவாயிருச்சு, அப்போ மை டெஸ்ட் இஸ் வேலிட் அப்படின்னு எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த மாணவர்களுடைய அடைவு திறனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு புதிய சோதனை சரியானது, வேலிட் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு பின்னாடி ரிலையபிலிட்டி செக் பண்ணுவோம். ஸோ ரிலையபிலிட்டி அப்படின்றது ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த தேர்வை ஒரே மாணவர்களுக்கு பல முறை அந்த தேர்வை ரிப்பீட்டடா நடத்திக்கிட்டே இருக்கிறோம். அந்த ரிப்பீட்டடா நடத்தும் போது ஒவ்வொரு முறையும் நீங்க நடத்தின அந்த டெஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்கோர் வந்து ஐடியலான ஸ்கோர் இருக்கும். அதாவது ஸ்கோர்ஸ் வந்து மேக்சிமம் நியர்லிலே அக்குமுலேட்டட் ஆகும்.
ஒரு ஒரு தடவை நடத்தும் போது ஸ்கோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும், ஒரு தடவை நடத்தும் போது ஒரு ஸ்கோர்ஸ் வந்து ரொம்ப ஹையாகும். இப்படி வந்து ஒரு டூ வேரியேஷன்ஸ் இருக்கு. அது டூ லாங்கா இருக்கட்டும் அல்லது டூ ஷார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்க டெஸ்ட் வேலிட் கிடையாது. ஏன்னா டெஸ்ட் ஸ்கோர் கன்சிஸ்டன்சி கிடையாது, அப்ப ரிலையபிலிட்டி அங்க கிடையாது அப்படின்றத நம்ம முடிவுக்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு வரும்போது இது வந்து பயாஸ். ஆப்ஜெக்டிவிட்டி அப்படின்றது வந்து ரிலையபிலிட்டின்றது ஒரு டெஸ்ட்டை ஒரே மாணவர்களுக்கு ஒரே தேர்வாளர் திரும்ப திரும்ப நடத்துறாரு சிமிலர் கண்டிஷன்ல. ஆனா அதனுடைய டெஸ்ட் ஈல்டு தி சேம் ஸ்கோர், a test conducted again and again, same person, same people, same students. பட் இன் ஆப்ஜெக்டிவிட்டி அப்படின்றது இங்க பயாஸ் இருக்கலாம். எனக்கு பிடிச்ச ஒரு மாணவனுக்கு நான் அதிக மார்க் போடலாம். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆப்ஜெக்டிவிட்டி அப்படின்றது யூனிஃபார்மிட்டி ஆஃப் தி டிஃபரெண்ட் டெஸ்டர்ஸ். ஆப்ஜெக்டிவிட்டி அப்படின்றது த யூனிஃபார்மிட்டி ஆஃப் தி டிஃபரெண்ட் டெஸ்டர்ஸ். வெவ்வேறு வகையான புறத்தேர்வாளர்கள் அவங்கள தேர்வு செய்யும் தேர்வு மதிப்பெண்களை கொடுக்கறதுல அந்த மதிப்பெண்களுக்கு இடையில நிறைய வேரியேஷன்ஸ் இல்லாம கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு கன்சிஸ்டன்சி, அதாவது வெவ்வேறு தேர்வாளர்கள் வந்து ஒரு மாணவர்களுக்கு ஒரு தேர்வு நடத்துகின்ற பொழுது அந்த கன்சிஸ்டன்சி, இவர் மதிப்பீடு இவர் வந்து 10க்கு 8 கொடுக்குறாரு, இன்னொருத்தர் 10க்கு 9 கொடுக்குறாரு, இன்னொருத்தர் 10க்கு 8.5 கொடுக்குறாரு. ஸோ யுவர் டெஸ்ட் இஸ் ஆப்ஜெக்டிவிட்டி. உங்க டெஸ்ட் இருக்கு, அங்க பயாஸ் இல்லை. ஏன்னா ஒருத்தர் வந்து 10 மார்க் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் 5 மார்க் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் 3 மார்க் கொடுக்குறாரு அப்படின்னா இவர் டெஸ்ட் வந்து அங்க பயாஸ் இருக்கு, அங்க ஆப்ஜெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மிக முக்கியமானது இந்த பகுதியில். அடுத்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் சமேட்டிவ். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து இப்போ பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது கன்ஸ்டிகூட்டிவா உங்களை எவால்வேட் பண்ணிக்கிட்டே வருது. இப்போ சிலிப் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க ஸ்கூல்லாம். சிலிப் டெஸ்ட், டே டெஸ்ட், இன்னைக்கு நடத்தினதை நாளைக்கு வந்து எழுதி கொடுக்கணும். இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி நீங்க கன்ஸ்டிகூட்டிவா பண்ணிட்டு கண்டினியூவா ஒரு எவாலுவேஷன் பண்ணிட்டே போறீங்கன்னா அது வந்து ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. சமேட்டிவ் எவாலுவேஷன், சமேஷன் அப்படின்னாவே சம்மரி அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தமா. அப்போ ஆனுவல் எக்ஸாமினேஷன், அந்த இயர் எண்டில் நீங்க ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு அவங்கள வேற ஒரு செக்ஷனுக்கு நீங்க ப்ரொமோட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன் பேர் தான் சமேட்டிவ் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி நார்ம்ஸ் அண்ட் கிரைட்டீரியன் ரெஃபர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நார்ம்ஸ் ரெஃபர் டெஸ்ட்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்கோர்ஸ் வச்சுக்கிட்டு அதை நம்ம கம்பேர் பண்ண போறோம். கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது நீங்க உருவாக்குற ஒரு புதிய டெஸ்ட், அதை வச்சுக்கிட்டு எப்படி எடுக்க போறோம் அப்படின்னு அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து வந்து ஸ்காலிஸ்டிக் அண்ட் நான் ஸ்காலிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வந்து இந்த ஸ்காலிஸ்டிக் அண்ட் நான் ஸ்காலிஸ்டிக்னா, ஸ்காலிஸ்டிக் அப்படின்றது வந்து கல்வி, அப்போ நான் ஸ்காலிஸ்டிக் அப்படின்னா கல்வி தொடர்பு இல்லாத விஷயங்கள். அதை பத்தி நமக்கு வந்து இங்க நம்ம படிக்கலாம். அதே லாஸ்ட் கூட வந்திருக்கு, என்னன்னா கல்வி தொடர்புடைய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன இது பண்றோம் அப்படின்றது. அடுத்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், டயக்னோஸ்டிக் டெஸ்ட், டெஸ்ட்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட், டீச்சர் மேட்டர் டெஸ்ட், ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட், நாம் பேஸ்டு டெஸ்ட். அதே மாதிரி இங்க பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், டயக்னோஸ்டிக்னா அங்க எங்கேயோ எரர் இருக்கிறத கண்டுபிடிக்க போறோம். ப்ரொக்னாஸ்டிக் டெஸ்ட், ஒவ்வொரு டெஸ்ட்க்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அதை பத்தி எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல காம்ப்ரிஹென்சிவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன், நான் தொடக்கத்தில் நடத்தும்போது சொன்னேன், சிலபஸ் புதுசா மாறினது நம்மளுக்கு கால அளவு குறைவாக இருந்தாலும் ஆக்சுவலா சரியா படிக்க வேண்டிய விஷயத்த படிச்சோம் அப்படின்னா நம்ம தேர்வுல ஈஸியா அரௌண்ட் 20 to 25 மார்க் நம்ம எடுக்க முடியும் இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவு. நான் எஜுகேஷன் மெத்தடாலஜி சொல்றேன், உங்களுடைய எல்லா சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் ஆகக்கூடியவங்க. அடுத்து வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். ஸோ அச்சீவ்மெண்ட் டெஸ்டினுடைய அந்த தரம் வந்து பத்தி நம்ம படிக்க போறோம். டேபிள் ஆஃப் தி வெயிட்டேஜஸ், நீங்க கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பருக்கு டேபிள் ஆஃப் வெயிட்டேஜஸ், கொஸ்டின் பேப்பருக்கு இருக்கும்போது ப்ளூ பிரிண்ட் கொடுப்பாங்க. இந்த பாடத்துல இருந்து இத்தனை கொஸ்டின் எடுக்கணும், இதுல இத்தனை எம்சிக்யூ இருக்கணும், இதுல பெரிய விரிவான வினாக்கள் இருக்கணும், இந்த படத்துல என்ன இதுக்கான அதர் கொஸ்டின் இந்த பகுதியில இருந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க, ப்ளூ பிரிண்ட் கொடுப்பாங்க. இப்ப பொதுவா பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு வந்து நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிஆர் ஆரம்ப காலகட்டத்துல சிலபஸ் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் ஒரு மாதிரி இருக்கும், சப்ஜெக்ட் தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஒரு டயத்துல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய கொரிஸ் வந்துச்சு. கொரிஸ் வந்ததுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரெக்டிவேஷன் பண்ணாங்க. சிலபஸ் விட்டு வெளியில போகல, ஆனா சிலபஸ்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சிலபஸ்ல அதிகமான கொஸ்டின் கேட்டு அப்ப அந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அப்ப அந்த ஸ்டேஜ்லயும் கொரிஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப அடுத்து என்ன பண்ணாங்க, ஏன் வந்து ஒரு 10 யூனிட் கொடுக்குறாங்க, இல்ல ஒரு இப்போ எஜுகேஷன் மெத்தடாலஜி ஒரு 10 யூனிட் கொடுக்குறாங்க, அந்த 10 யூனிட் என்ன ஈக்குவல் வெயிட்டேஜ். அப்ப ஈக்குவல் வெயிட்டேஜ்னா ஈக்குவலா தான் நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும் எல்லா யூனிட்லயும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30 கொஸ்டின் எடுக்க போறாங்க அப்படின்னா 10 யூனிட் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் ஈக்குவல் சான்சஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், அப்படிதான் எடுக்கணும். ஒரு பாடத்துல போய் நான் டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் நிறைய எடுத்து வச்சிருக்கேன், அது முக்கியமான பாடம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பாடத்துக்கு வெயிட்டேஜ் இல்லை அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரே முறையானது தப்பு தான். நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கே சேலஞ்சுக்கு போனாலும் கூட அப்போ கொஸ்டின் பேப்பருடைய இது வந்து முறை தப்பு அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவே நம்ம சொல்லலாம். இது வந்து ஓப்பனான விஷயம் தான்.
அடுத்து பார்த்தோன்னா ப்ளூ பிரிண்ட், அதுக்கான ப்ளூ பிரிண்ட் இருக்கு, எங்க எவ்வளவு எடுக்கணும், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ், எப்படி கொஸ்டின் பேப்பர் ஸ்கோரிங் கீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஐட்டம் அனாலிசிஸ், ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நீங்க எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அதுலேயே வந்து இண்டெக்ஸ்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது டிஃபிகல்ட்டி எப்படி இருக்கு, எந்த லெவல் எப்படி இருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர்ல, டிஸ்கிரிமினேஷன் எப்படி இருக்கும் அந்த ஐட்டம் அனாலிசிஸ் அப்படிலாம் கொடுத்தோம். அப்புறம் ரிலையபிலிட்டி டூல்ஸ் அப்படின்னு, டூல்ஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது, ஸோ அப்சர்வேஷன் அப்படின்னா ஒட்டுநோக்கல் முறை, இது ஒரு பழமையான முறைன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அந்த உற்றுநோக்கல் முறை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அது நேரடியா உற்றுநோக்கல் பண்ணுவோம், மறைமுகமா டைரக்டா பண்ணுவோம், இன்டைரக்டா பண்ணுவோம். இன்டர்வியூ அப்படின்றது நேர்காணல் சொல்லக்கூடியது. அடுத்து வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்றது, போர்ட்ஃபோலியோவும் எப்படின்னா, அதாவது வந்து இதுவும் ஒரு அசஸ்மெண்ட் டூல்ஸ் மாதிரி தான். அதாவது ஒரு மாணவர்கள், அங்க மாணவர்கள் தொடர்புடைய ஆசிரியர்கள், இவங்க 2 பேரும் எந்த விதமான அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஸ்கில் எப்படி இருக்கு, அவங்களுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது போர்ட்ஃபோலியோ மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ரூப்ரிக்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான வேர்டு. இந்த ரூப்ரிக்ஸுமே என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு விதமான ஒரு ஸ்டூடெண்ட்ஸனுடைய அந்த மெஷர்மெண்ட் தொடர்புடைய, எவாலுவேஷன் தொடர்புடைய பயன்படுத்தக்கூடிய ஒரு அவங்களுடைய பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ரூப்ரிக்ஸ் அப்படின்றத. நான் ரூப்ரிக்ஸ் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவாகவே அதனுடைய எதுக்காக, அதை ஏன் பண்றாங்க அப்படின்றத பத்தி விரிவா வேற ஒரு பாடப்பிரிவுல நான் வந்து பதிவு செய்யறேன். அடுத்து பியர் ரிவ்யூஸ் அப்படின்றது பார்த்தோன்னா, பியர் ரிவ்யூ அப்படின்ற வார்த்தை நீங்க எங்கே கேட்டிருப்பீங்க அப்படின்னா, பொதுவாகவே பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி படிச்சிருப்போம், அறிவியல் முறைமைகள் அப்படின்ற ஆராய்ச்சி முறைமைகள் அப்படின்றத பத்தி படிச்சிருப்போம். அப்ப இந்த பியர் ரிவ்யூ அப்படின்றத அங்கே படிச்சிருப்போம். பியர் ரிவ்யூ சேனல்ஸ்ல நீங்க பப்ளிஷ் பண்ணாதான் உங்களுடைய தீசிஸை நீங்க வந்து சப்மிட் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இப்ப நான் கூட 2வது பிஹெச்டி வந்து மீனாட்சி அகாடமிக் ஃபார் ஹையர் எஜுகேஷன் சென்னையில பண்ணிட்டு இருக்கேன், யோகா தெரப்பியில பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ சப்மிஷன் ஸ்டேஜில் இருக்கிறேன். இப்போ கூட என்னுடைய பேப்பர் வந்து 2 இதுல வெப் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஸ்கோபஸ்ல இப்போ லேட்டஸ்டா நான் என்னுடைய பப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது பியர் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. இங்க பியர் ரிவ்யூஸ் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு ஏன்னா இங்க வந்து மதிப்பீட்டுல வர்றாங்க, எவாலுவேஷன்ல வர்ற பியர் ரிவ்யூ. அப்ப இங்க வரக்கூடிய எவாலுவேஷன் மதிப்பீடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய அடைவு திறனை, இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எங்க இதுல ஒரு மாவட்டத்துல ஒரு கலெக்டர் இருந்தாங்க, யாரு அப்படின்னு பார்த்தோன்னா நந்தகுமார் சார் இருந்தாங்க. அப்ப கலெக்டரா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குவார்டர்லி எக்ஸாம் பேப்பரையே இப்ப ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய, முதல்ல அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடியவங்க பேப்பர் ரிசல்ட் போட்டு அவங்க அதிகமா காட்டிக்கிட்டு இருந்தாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்க ரிவ்யூ மீட்டிங் போகும்போது கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு. அப்ப கொஸ்டின் பேப்பர் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் என்ன பண்ணா, நியரஸ்ட் ஸ்கூலுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கூலுடைய பரமக்குடி பேப்பர் இருக்கு அப்படின்னா, பரமக்குடி பேப்பரை வந்து நியரஸ்ட்ல ஏதாவது மேலாய்க்குடி அல்லது அதுக்கு பக்கத்துல உள்ள நியரஸ்ட்ல உள்ள ஏதாவது ஒரு ஸ்கூல்ல, பாம்பூர் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துட்டு வேல்யூஷன் பண்ணாங்க. அப்ப பண்ணும்போது அப்ப இன்னொரு வாத்தியார் வேலிட் பண்ணும்போது ஒழுங்கா பண்ணுவார்ல, அப்ப பையனுடைய எவாலுவேஷன் நமக்கு தெரிஞ்சு போயிருக்கும். அப்ப இந்த மாதிரி பண்ணக்கூடியது பேர் தான் பியர் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய அடைவு திறனை இன்னொருத்தவங்க, நம்மளுடைய காலேஜஸ், நம்மளுக்கு காலேஜஸ் இன்னொருத்தவங்களோ இல்ல மற்ற இதை எவாலுவேட் பண்ணக்கூடியவங்களோ எவாலுவேட் பண்ணா அது பேர் வந்து பியர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. தென் செக்லிஸ்ட் ரொம்ப முக்கியமானது. ரேட்டிங் ஸ்கேல்ஸ் அப்படின்றதுலாம் ரொம்ப மிக முக்கியமான டேர்ம்ஸ். இதெல்லாம் கொஸ்டின் ரொம்ப கேட்கக்கூடிய பகுதி, ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். இந்த டாபிக் ஒரு கொஸ்டின் கூட இதில் மிஸ் ஆக வேண்டியது, எல்லா கொஸ்டினுக்கும் உங்களால ஆன்சர் பண்ணலாம். அப்படி எளிமையான ஒரு டாபிக் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இதுக்குமே ரசிச்சு ருசிச்சு படிக்க வேண்டிய டாபிக் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து ஒரு நல்ல டீச்சரா பரிணமிக்க முடியும், ஒரு நல்ல ஆசிரியராக நம்மளால பரிணமிக்க முடியும். ஸோ அப்ப கல்வி மதிப்பீட்டினுடைய வரையறை அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இதனுடைய இந்த அதாவது எஜுகேஷனல் எவாலுவேஷன் சொல்லக்கூடியது, அதனுடைய வரையறை, அதனுடைய டெஃபினிஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா இதுதான் முக்கியமான இந்த டாபிக்கினுடைய இதே என்ன, டாபிக்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஜுகேஷனல் எவாலுவேஷன். அப்ப அந்த எஜுகேஷனல் எத்தனாவது யூனிட்ல, 7வது யூனிட்ல அந்த யூனிட்டினுடைய இதை தான் ஃபர்ஸ்ட் வரையறையிலே கொடுக்குறோம். கல்வி மதிப்பீட்டு வரையறை அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே உங்களுக்கு விரிவாகவே அதை சொல்லியிருக்கேன். ஸோ கல்வி மதிப்பீடு என்பது மாணவர்களால் கல்வி நோக்கங்கள் எந்த அளவிற்கு அடையப்பட்டுள்ளன, நம்மளுடைய எஜுகேஷனல் ஆப்ஜெக்டிவ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு கல்விக்கும் ஒரு எஜுகேஷனல் ஆப்ஜெக்டிவ் இருக்கு. இப்போ ஒரு 6ஆம் வகுப்பு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் ஆப்ஜெக்டிவ் இருக்கும், என்னென்ன பாடம் படிக்கணும், எப்படி மதிப்பெண் எடுக்கணும், அவங்களை எப்படி எவால்வேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கும். அப்ப கல்வி மதிப்பீடு, அதாவது எஜுகேஷனல் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாணவர்களால் கல்வி நோக்கங்கள், அவங்களுக்கு என்ன நோக்கத்துக்காக எஜுகேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குதுல, அது எந்த அளவுக்கு, ஹவு மச் அவங்க வந்து அதை ரீச் பண்ணியிருக்காங்க, அடைவு திறன் எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்காங்க என்பதை தீர்மானிக்கக்கூடிய. அப்ப அதை தீர்மானிக்கணும் அப்படின்னா அதுக்கான சில தரவுகள், டேட்டாஸ், ஆய்வுல வந்து நம்ம தரவுகள் பயன்படுத்துறோம்ல, அப்ப தரவுகள் என்பது என்னது, ஆய்வுக்கு உரிய டேட்டாஸ். அப்ப அந்த தரவுகளை சேகரிக்கிறது, கலெக்ஷன் பண்றது, அதை அனாலிசிஸ் பண்றது, அதுக்கடுத்து வந்து ஆக்டிவிட்டி அண்ட் செய்தல்னா ஆக்டிவிட்டின்னு அர்த்தம், அண்ட் விளக்குதல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா. ஸோ இந்த ஆகியவற்றினோட ஒரு செயல்முறையை பத்தி பேசுறது. அப்ப கல்வி நோக்கங்கள் முழுமையாக அடையப்பட்டிருக்கமா அப்படின்றதுக்கான தரவுகளை சேகரிச்சு பகுத்து பார்த்து அது நடந்திருக்கா அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் கல்வி எஜுகேஷனல் என்னது சொல்றோம், எஜுகேஷனல் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்றோம்.
இதை வந்து டைலர் அப்படின்றவர் வந்து 1950 ஒரு வரையறை கொடுக்குறாரு. இவர் அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாரு. மதிப்பீட்டை இவ்வாறு அவர் வரையறுக்கிறார். எப்படி வரையறுக்கிறார்? கல்வி நோக்கங்கள் எந்த அளவிற்கு அடையப்படுகின்றன. அப்ப எஜுகேஷனல் ஆப்ஜெக்டினுடைய எனது அடைவு திறன் அடையப்பட்டிருக்கா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு செயல்முறை அப்படின்னா என்னது? ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எஜுகேஷனல் எவாலுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த எஜுகேஷனல் எவாலுவேஷன்ல 4 டேர்ம் மெயினா பயன்படுத்துறாங்க. இந்த 4 டேர்மை பேஸ் பண்ணி தான் பின்னாடி வரக்கூடிய தரவுகள் எல்லாமே இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் டூல்ஸ். இது வந்து ஒரு டூல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்க, அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் கருவின்னு சொல்றோம். எதுக்காக இந்த கருவியை பயன்படுத்துறோம்? ஆனா தமிழ்ல இதை சொல்ல போனோம்னா சோதனை அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா தமிழ்ல என்ன சொல்ல போனா தேர்வுன்னு சொல்லுவோம். தேர்வுன்னு சொல்லலாம், இல்ல சோதனை அப்படின்னு சொல்லலாம். சோதனை செய்து பார்ப்பது. ஸோ அதுக்கான கருவி. அந்த கருவி என்ன பண்ணுது? டு மெஷர் தி ஸ்பெசிபிக் நாலேஜ். ஸோ இது வந்து அளவீடு செய்ய போகுது. எதை அளவீடு செய்ய போகுது? அந்த மாணவனுடைய ஸ்பெசிபிக் நாலேஜ், குறிப்பிட்ட பாடத்தினுடைய அறிவுத்தன்மையை, அவங்களுடைய அறிவார்ந்த நாலேஜை செக் பண்ண போறாங்க. அது மேத்தமெட்டிக்ஸ்னா மேத்தமெட்டிக்ஸ்ல செக் பண்ண போறாங்க, அறிவியல்னா அறிவியல், பொருளியல்னா பொருளியல், வணிகவியல்னா வணிகவியல், அதுல டெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ நாலேஜ் மட்டும்தான் டெஸ்ட் பண்ற டெஸ்டா சார்? கிடையாது. அவங்களுடைய திறன்கள், அவங்களுடைய ஸ்கில்ஸ், கண்டினியூட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்கில்ஸையும் நம்ம, அவங்களுடைய திறன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம எவாலுவேட் பண்றோம். எபிலிட்டி, அவங்களுடைய திறமைகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ரிட்டன் டெஸ்ட். டெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட். ஸோ இதை தான் வந்து நம்ம டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டெஸ்ட் அப்படின்ற காம்பனண்ட்டை வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. டெஸ்ட் அப்படின்னா என்னன்னு நீங்க புரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? த ப்ராசஸ் ஆஃப் அசஸிங். இப்போ இங்க வந்து ப்ராசஸ் ஆஃப் அசஸிங் நியூமரிக்கல் வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூ ஆர் ஸ்கோர். நம்ம இப்போ மெஷர்மெண்ட் அப்படின்னா சொன்னேன், நீங்க ஒரு டெஸ்ட் வைக்கும் போது அதுல வரக்கூடிய ஒரு மதிப்பு, ஒரு ஸ்கோர். அந்த ஸ்கோரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு இந்த மாணவனுடைய தரத்தையோ அந்த வகுப்புறையினுடைய தரத்தையோ நம்மளால தீர்மானிக்க முடியும்னு சொன்னேன். அப்ப அது டெஸ்ட் மூலமா வரக்கூடிய அந்த ரிசல்ட், அந்த ஸ்கோருக்கு பதிலா அதைத்தான் நம்ம மெஷர்மெண்ட் சொல்றோம். அப்ப இது வந்து நியூமரிக்கல் வேல்யூல இருக்கும், ஸ்கோர்ஸா இருக்கும். டு ஆன் த இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், டு ஆன் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், அந்த தனிப்பட்ட நபருடைய அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்கோரிங் அவுட் 38 அவுட் ஆஃப் 50, 50க்கு 32 மார்க் எடுத்துருக்கோம் இந்த பையன். ஸோ அந்த மாதிரி அசஸ்மெண்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் ப்ராசஸ். நான் சொன்னேன் ஏற்கனவே, அசஸ்மெண்ட் அப்படின்னா அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், கண்டினியூ அசஸ் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா இந்த எவாலுவேஷன் எண்டில் பண்ணும். அதனாலதான் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நான் சொன்னேன். ஆனால் ரெண்டு சிமிலர் மாதிரி தான். ஸோ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் கேதரிங் தி இன்ஃபர்மேஷன் டு இம்ப்ரூவ் தி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். மாணவருடைய கற்றல்ல வந்து அவன் வந்து எப்போ ஜூன் அட்மிஷன் போட்டு உள்ள என்டர் ஆகிறானா ஸ்கூலுக்குள்ள, அதுல இருந்து அவன் முடிகிற வரைக்கும் அவன் கண்டினியூவா எவாலுவேஷன், ஏதோ குவார்டர்லி வந்தா வேலிட் பண்றது, ஆஃப்லி வந்தா வேலிட் பண்றது அப்படின்றது இருக்கக்கூடாது. அதுதான் அந்த கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் மெத்தட் வந்துச்சு. ஆனா இப்ப அது ஒரு டயத்துல பீக்ல இருந்துச்சு, இப்ப அதனுடைய இது வந்து குறைஞ்சு மறுபடியும் மதிப்பெண் ஓரியன்டா போற மாதிரிக்க ஏதோ பார்க்கும்போது சிச்சுவேஷன் தெரியுது. ஆனால் அது உண்மையா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்ப இது வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் ஏன் எப்படி அதை கண்டினியூஸ் எவாலுவேஷன், கேதரிங் தி இன்ஃபர்மேஷன், அவங்க கற்றலுடைய அறிவுத்திறனை ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நாள் பை நாள் மாறத்துக்கு, நாளுக்கு ஒரு நாள்ல அவனுக்கு என்ன அடைவுத்திறன் நடந்திருக்கு, ஒரு வாரத்துக்கு எவ்வளவு அடைவுத்திறன் நடந்திருக்கு, ஒரு மாதத்திற்கு அவனுடைய அடைவுத்திறன், ஒரு குவார்டர்லி பீரியடுக்கு எவ்வளவு அடைவுத்திறன், ஒரு ஹாஃப்லி பீரியட்ல எவ்வளவு அடைவுத்திறன் இருக்கு, அடுத்து ஒரு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு முழு ஆண்டு தேர்வுல எப்படி அடைவுத்திறன். அப்ப ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் அப்சர்வேஷன் பண்ணிருப்போம். அதான் கேதரிங் தி இன்ஃபர்மேஷன் டு இம்ப்ரூவ் தி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள் அசைன்மெண்ட் கொடுக்குறது, ப்ராஜெக்ட் கொடுக்குறது, ப்ரெசன்டேஷன் பண்றது, ப்ரெசன்டேஷன் பண்ண வச்சு உள்ள கிளாஸ் ரூம்ல அவங்களுக்கு டாபிக் கொடுத்து ப்ரெசன்டேஷன் பண்ண வைக்கிற ப்ராஜெக்ட் டெக்னிக், இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம். அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். அடுத்து வந்து எவால்வேஷனுக்கு போறோம். ஸோ எவால்வேஷன் அப்படின்றது ப்ராடர் கான்செப்ட். இது வந்து ஒரு விரிவான ஒரு கான்செப்ட் நம்ம சொல்ல போறேன். ஸோ இது இன்க்ளூடட் என்னென்ன வருது? மெஷர்மெண்ட், அசஸ்மெண்ட், இந்த ரெண்டையும். ஏன்னா இங்க பாருங்க, இது கண்டினியூஸ் ப்ராசஸ், இதுக்கும் வந்து ப்ராசஸ் ஆஃப் அசஸிங் தான். அப்ப இது ரெண்டு சேர்ந்த ஒண்ணுதான். அப்ப ப்ராடர் கான்செப்ட் இன்க்ளூட் தி மெஷர்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட் இன்வால்விங் தி ஜட்ஜ்மெண்ட் அபவுட் தி குவாலிட்டி. குவாலிட்டினா தரம், குவான்டிட்டினா நியூமரிக்கல் வேல்யூ. குவாலிட்டி அப்படின்றது வந்து பண்புகளை பத்தி பேசுறது. இது வந்து பொதுவாக சோசியலாஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் பண்புகளை பத்தி பேசுவோம். ஒருத்தனுக்கு கோவம் இருக்கு அப்படின்னா எவ்வளவு நம்ம சொல்ல முடியாது, அது பேர் வந்து என்னது? குவாலிட்டி. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றோம், எப்படி எவ்வளவு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குவாலிட்டி, நம்மளால சொல்ல முடியும். ஒரு படம் பார்க்குறோம், எவ்வளவு நல்லா இருந்துச்சு சொல்ல முடியாது. ஒரு பையன் நல்ல பையன் சொல்லுவான், எப்படின்னு சொல்லி மதிப்பிட முடியும்? அவன் மதிப்பெண்ணை வச்சு சொல்றோம், எதை வச்சு சொல்றோம்? வேல்யூ, அவனுடைய மதிப்பு, அவனுடைய சக்சஸ் ஆஃப் தி ப்ரோக்ராம் அண்ட் லேர்னர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ண முடியும் நம்மளால இந்த எவால்வேஷன் மூலமாக
அவனுடைய குவாலிட்டிஸ் அண்ட் அவனுடைய வேல்யூ, சக்சஸ் ஆஃப் தி ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் எவ்வளவு சக்சஸ் ஆயிருக்கு, எஜுகேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸை எந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோம், அண்ட் லேர்னர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிலேட்டட் டேர்ம்ஸ், அதாவது வந்து தொடக்கத்துல நம்மளுக்கு 4 காம்பனண்ட்டை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ விரிவாகவே இந்த பாடத்தை பத்தியான நிறைய தகவல்களை நான் உங்களுக்கு பதிவு பண்ணிருக்கேன். அது குறிப்பா வந்து ஆப்ஜெக்டிவிட்டி, ரிலையபிலிட்டி, சப்ஜெக்டிவிட்டி, சரி ஆப்ஜெக்டிவிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டி அப்படின்றத பத்திலாம் உங்களுக்கு இதை பத்தியான தகவல்கள் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் எவால்வேஷன், நம்மளுடைய கற்றல் மதிப்பீட்டினுடைய நோக்கங்கள் என்ன அப்படி. இப்ப கற்றல் மதிப்பீட்டினுடைய மீனிங் நம்ம மேல பார்த்தோம். அது வந்து அடைவு திறனை கண்டுபிடிக்கணும். அடைவு திறனை கண்டுபிடிப்பதற்கு தேவையான தரவுகளை சேகரிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்ல பயன்படுத்தக்கூடிய டெஸ்ட், எவால்வேஷன், அசஸ்மெண்ட் அண்ட் வந்து இந்த 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 நாளை பத்தி பேசுறோம். சரியா, இந்த நாளை பத்தி பேசக்கூடிய விஷயத்தை தான் பேசணும். அந்த 4 அசஸ்மெண்ட் சொன்னோம்ல, இந்த 4 அசஸ்மெண்ட் பத்தி பேசணும். ஸோ இப்போ வந்து இது என்ன ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் எவால்வேஷன்ல சொல்றோம், கற்றலினுடைய நோக்கம் டு டிட்டர்மைன் தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது இதனுடைய நோக்கம் என்ன, நீங்க வந்து அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட கற்றல்ல அவங்க அடைவு திறன் அடைஞ்சிருக்காங்களா, அங்க என்னது அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அந்த நிலை அடையிறது. தமிழ்ல சொல்ல போனா சாதனை சொல்ல, கற்றலின் நோக்கங்களினுடைய சாதனையை தீர்மானிக்க எது யூஸ் ஆகுது, இந்த எஜுகேஷனல் எவால்வேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து டு ஐடென்டிஃபை தி ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் திஸ் லேர்னர்ஸ் யாருன்னா கற்றுக்கொள்பவர்கள், மாணவர்கள் அப்படின்னு சொன்னோம். அப்போ மாணவர்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், அவனுடைய பலம், அவனுடைய பலவீனம், இதை வந்து நம்மளுக்கு ஐடென்டிபிகேஷன், அடையாளம் காண்பதற்கு நம்மளுக்கு இந்த எஜுகேஷனல் எவால்வேஷன் நம்மளுக்கு பயன்படுது. டு ஹெல்ப் இம்ப்ரூவ் தி டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராக்ரஸ். அப்போ 2 விஷயத்துல டு இம்ப்ரூவ் தி டீச்சிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது, லேர்னிங் ப்ராக்ரஸையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். அப்ப டீச்சிங் லேர்னிங் சொல்லக்கூடிய 2 காம்பனண்ட்டையுமே இது வந்து என்ன பண்ணுது, நம்ம அசஸ் பண்ணுது. கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறைகளை மேம்படுத்த நம்மளுக்கு உதவுகிறது, இம்ப்ரூவ்மெண்ட் செய்யறதுக்கு ஆசிரியருக்கும் சரி மாணவர்களுக்கும் உதவுது அப்படின்னு அர்த்தம். டு ப்ரொவைட் டேட்டா ஃபார் கரிக்குலம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா பாடத்திட்ட மேம்பாட்டுக்கான தரவையும் இது வழங்குது. அப்ப கரிக்குலம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் அதுக்கான டேட்டாவை வந்து நீங்க வரக்கூடிய மதிப்பீட்டினுடைய அடிப்படையில் அடுத்த ஆண்டு வந்து ஒரு புதிய கரிக்குலத்தை உருவாக்கும் போது அது நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்டா இருக்கு. டு எய்ட் இன் டிசிஷன் மேக்கிங் ஃபார் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். பாருங்க, அப்ப இந்த டிசிஷன் மேக்கிங், அதாவது எய்டு, இது வந்து ஒரு எவால்வேஷன் அப்படின்றது ஒரு எய்டு, அது வந்து ஒரு கருவி. எதுக்காக டிசிஷன் மேக்கிங் என்ன டிசிஷன் மேக்கிங் பண்ண போறோம். இப்ப நீங்க நடத்தி முடிக்கப்பட்ட அந்த பாடத்துல ஆசிரியருடைய பங்கு எப்படி இருந்துச்சு, மாணவர்களுடைய பங்கு, பேரண்டுடைய சப்போர்ட் எப்படி இருந்துச்சு, அட்மினிஸ்ட்ரேட்டருடைய சப்போர்ட், இதெல்லாம் வச்சுதான் ஒரு டிசிஷன் மேக்கிங் நம்ம பண்ண முடியும். அந்த மாணவருடைய அடைவுத்திறன் நல்லா இருக்கு அப்படின்னா இப்ப 3 பேரும் கோஆபரேட்டா ஒழுங்கா இருந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படித்தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இதான் வந்து எஜுகேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் சொல்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எவால்வேஷன், என்னென்ன எவால்வேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ப்ரொக்னாஸ்டிக் எவால்வேஷனா இருக்கும். அதை பத்தி நம்ம விரிவா நம்ம இங்க வந்து ஒரு நக்சலா அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க படிக்கிறதுக்காண்டி தான் நான் சொல்றேன். எப்பவுமே எந்த ஹெட்டிங்ஸ்லயும் எந்த வேர்ட்ஸ்லையும் அந்த வார்த்தைக்குடைய மீனிங்கை முதல்ல புரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் நீங்க சப்ஜெக்டுக்குள்ள போகும். ஸோ இப்போ ஃபார்மேட்டிவ் எவால்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, ஸோ இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபார்மேட்டிவ் அப்படின்றது கண்டக்ட் டூரிங் தி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். அப்போ டீச்சிங் லேர்னிங் கற்பித்தல் பணி நடந்துகிட்டு இருக்கும் போதே நீங்க என்ன பண்றீங்க, டு ப்ரொவைட் தி ஃபீட்பேக் ஃப்ரம் தி இம்ப்ரூவ்மெண்ட், டு ப்ரொவைட் ஃபீட்பேக் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். அப்ப பின்னூட்டத்தை நீங்க வந்து கற்றல் செயல்பாடு நடந்து கொண்டு இருக்கும் போது சைடு பை சைடா பண்றது. கிளாஸ்ல குவிஸ் நடத்துறது, கிளாஸ் டெஸ்ட் நடத்துறது, ஸ்லீப் டெஸ்ட் நடத்துறது, இந்த மாதிரி நீங்க வந்து வீக்லி டெஸ்ட் நடத்துறது, டே பை டேயா டெஸ்ட் நடத்துறது, இதெல்லாம் எனக்கு கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னா அன்னைக்கு நடந்த பாடம் அடுத்த நாள் நடக்கும். அது மாதிரி வீக்லி டெஸ்ட். ஸோ இது மாதிரி குவிஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா டீச்சிங் லேர்னிங் ப்ரோசஸோட இதான் கொஸ்டின் கீவேர்டு அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின். ஃபார்மேட்டிவ் எவால்வேஷன் என்னன்னு கேட்கும். அடுத்து சமேட்டிவ் எவால்வேஷன் அப்படின்னா டன் அட் தி எண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் பீரியட். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனல் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ ஹோல் இயர் முடிஞ்ச பிறகு டன் அட் தி எண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் பீரியட்னா ஆனுவல்ல ஒரு அகடாமிக் இயர் முடிஞ்சிருச்சு, ஒரு கல்வியாண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப நம்ம 2025-26 கல்வியாண்டுல இருக்கோம். ஸோ 2025-26 கல்வியாண்டு மேக்சிமம் ஏப்ரல்ல முடியும். அந்த ஏப்ரல்ல மார்ச் ஏப்ரல்ல நம்ம அதுக்கான டெஸ்ட் நடத்துவோம். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சமேட்டிவ் எவால்வேஷன் பீரியட் டு ஜட்ஜ் தி ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். அப்ப இது எதுக்கு பயன்படுத்துது, ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுகிறது ஃபைனல் எக்ஸாமினேஷன். அடுத்து பார்த்தா டயக்னோஸ்டிக் அப்படின்னா டயக்னோஸ்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து அந்த வேர்டே தெரியும். டாக்டர்கிட்ட போற ஒரு டிசீஸ் வந்து டயக்னோஸ் பண்ணணும். அப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எந்த வகுப்பு வரைக்கும் நீங்க போனாலும் சரி, இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு பாடம் எடுத்து வரேன் அப்படின்னா ஒரு நல்ல ஆசிரியரா நான் முதல்ல என்ன பண்ணேன் அப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கான்டென்ட் நடத்த போறோம்னா இந்த கான்டென்ட்ல அவனுக்கு என்ன டவுட் வரும், இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன டவுட் வரும்,
அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் பாடம் நடத்தும். அதுதான் இங்க டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன். என்ன சொல்றாங்க, டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் நீங்க டீச்சர் லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணும் போது நீங்க முடிவு பண்ணீங்க. ஏன்னா ஐடென்டிஃபை தி ஸ்பெசிபிக் லேர்னிங் டிஃபிகல்டிஸ், எந்த இடத்துல லேர்னிங் பண்ணக்கூடியதுல டிஃபிகல்டிஸ் கஷ்டம் இருக்கு அப்படின்றத ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபோர் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப ஆசிரியர் அந்த டீச்சிங் பண்ணுவதற்கு முன்னால், அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்குவதற்கு முன்னால், அவர் நோட்ஸ் ஆஃப் லெசன் ப்ரிப்பேர் பண்ணும் போதே எந்த இடத்துல லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்கும். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு தேட்டம் சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னா அந்த தேட்டத்துல எந்த இடத்துல அவனுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கும். ஏன்னா நீங்க டீச்சர், நீங்க படிச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப நீங்க படிக்கும்போது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல டிஃபிகல்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தெரியும். அப்ப நம்ம அந்த லேர்னருக்கான ரீச் கொண்டு போகணும் அப்படின்னா அப்ப எந்த இடத்துல டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்றாப்புல நீங்க கற்றல் கொண்டு பண்றீங்க பத்தினா அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க வந்து டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ வந்து டீச்சருக்கான கைடு என்ன, பிஃபோர் என்டரிங் இன்டு தி கிளாஸஸ்க்கு வந்து டீச்சருடைய கைடு என்ன, லெசன் பிளான். ஸோ நான் என்ன உள்ள போகும்போது டிஃபைனா போறேன், எனக்கு இன்னைக்கு தான் பாடம் நடத்த போறேன், இந்த பாடத்தை நடத்த போறேன், போயிட்டு உட்காந்து கதை பேசுறது கிடையாது. நீங்க டிஃபைனா போகணும், இன்னைக்கு என்ன பாடம் நடத்த போறேன். அப்போ உங்களுக்கு வந்து டீச்சர் கைடு அப்படின்னு நம்ம சொன்னோம். இஸ் ஏ டார்ச் லைட் டு தி டீச்சர். எது நோட்ஸ் ஆஃப் லெசன் இட்ஸ் ஏ டார்ச் லைட் டு தி டீச்சர், இட்ஸ் ஏ கைட் டு தி டீச்சர். இது ஒரு நல்ல வழிகாட்டி. லெசன் பிளான் என்பது உங்களுடைய பாடத்தினுடைய திட்டமிடுதலை தான் நம்ம லெசன் பிளான் அப்படின்றத சொல்றோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். இதை தான் இன்னைக்கு வந்து கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் சிபிஎஸ்இ ஸ்கூலை பொறுத்தளவு அவங்களும் இந்த கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷனை ரொம்ப எஃபெக்டிவா பண்றாங்க. ஸோ கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் ரெண்டுமே வந்துருச்சு. கண்டினியூஸ்னா தொடர்ச்சியா, காம்ப்ரிஹென்ஷன் என்ன, விரிவான. இப்ப நான் சொல்லும் போது அடிக்கடி காம்ப்ரிஹென்ஷன் வேர்டை உங்களுக்கு நான் யூஸ் பண்ணேன். காம்ப்ரிஹென்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஒரு பாடத்தை பத்தி நான் நடத்துறேன் அப்படின்னா அதுல கேட்கப்படக்கூடிய எல்லா வினாக்களுக்கும் உங்களால விடையளிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்றது. நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் நான் நடத்தின கான்டென்ட்டை விட்டு வெளியில வருது அப்படின்னா அது பேர் காம்ப்ரிஹென்சிவ் கிடையாது. அதான் ஹோலிஸ்டிக் அசஸ்மெண்ட் அப்படின்றது. ஹோலிஸ்டிக் அசஸ்மெண்ட் அப்படின்னா மாணவருடைய கற்றல் மட்டும் கிடையாது, அதான் வந்து ஸ்காலிஸ்டிக் அண்ட் கோகாலிஸ்டிக். கற்றலுடைய இணை செயல்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி இணை செயல்பாடு. ஸ்காலிஸ்டிக் அப்படின்றது கல்வி செயல்பாடு. கல்வினா பாடம், அந்த பாடம் சம்பந்தமாக ஒரு 5 சப்ஜெக்ட் படிக்கிறாங்கன்னா கோ கரிக்குலர் நம்ம சொன்ன பத்தில அது கோ காலிஸ்டிக்னு சொல்றாங்க. அது கோ கரிக்குலருக்கு சிமிலர் வேர்டு தான். இது கல்வி இணை செயல்பாடு. மாணவர்களை வந்து என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்கவுட்டு அது மாதிரி அந்த இயக்கங்களை பயன்படுத்துறது, ரெட் கிராஸ் மாணவர்களை கொடுக்கறது, அந்த சமுதாய உணர்வுகளை ஏற்படுத்துறது, இதெல்லாம் வந்து கோ காலிஸ்டிக். பேச்சு போட்டி நடத்துறது, கற்று போட்டி நடத்துறது, டிராயிங் போட்டி நடத்துறது, கலையை ஊக்கப்படுத்துறது, இதெல்லாம் வந்து எனது கோ ஸ்காலிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வரக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், இதனுடைய பண்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் அண்ட் பர்பஸ் டிரைவன். இது வந்து முக்கியம் என்ன, இது முறையானது மற்றும் நோக்கத்தை அடைய கொண்டது அப்படின்றது. சிஸ்டமேட்டிக் இது முறையானது அப்படின்னு சொல்லிட்டோம். பர்பஸ் டிரைவன்னா என்ன அர்த்தம், எந்த நோக்கத்துக்காக நம்ம உருவாக்கி வச்சிருக்கோமோ அந்த நோக்கத்தை அடைவதை நோக்கி அவங்கள மூவ் பண்றது, அவ்வளவுதான். அடுத்து ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் தி லேர்னர் குரோத். நம்மளால வந்து அந்த லேர்னருடைய குரோத் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த எவாலுவேஷன் மூலமாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். அடுத்து இன்க்ளூடட் தி குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். 2 அனாலிசிஸுமே இது பண்ணும். ஸோ குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்றது நீங்க பண்ணக்கூடிய மதிப்பீட்டுல வரக்கூடிய அந்த ஸ்கோர் எப்படி இருக்கும்னா நியூமரிக்கல் இருக்கும், அது பேர் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு வரும்போது உங்களுடைய நியூமரிக்கல்ல வராது, அது நான் நியூமரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்க ரிசர்ச்ல படிக்கும் போது டேட்டால வந்து 4 வகையான டேட்டாக்களா பிரிப்பாங்க. நாமினல் ஸ்கேல், ஆர்டினல் ஸ்கேல், ரேஷியோ ஸ்கேல் அப்படின்னு வந்து ஒரு 4 கேட்டகரிக்குள்ள அவங்க பிரிப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னா சில இதை வந்து இப்ப உங்களுக்கு உணவு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கேட்டாங்கன்னா பிடிச்சிருக்கு பிடிக்கல 2 தான் சொல்லுவோம். இந்த மாதிரி வரக்கூடிய கேட்டகரிஸ் பண்ணக்கூடிய எல்லா டேட்டாஸும் உங்களுடைய ஃபீலிங்கை சொல்லக்கூடிய டேட்டாஸ், உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய ஃபீலிங்கை சொல்றோம். டென்ஷன், அக்ரெஷன், ஆன்சைட்டி, இதை பத்தி எல்லாம் சொல்றோம் அப்படின்னா அது வந்து எதுல வரும் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டால வரும். உங்களுடைய சோசியல் உறவுகள், உங்களுடைய சமூக உறவுகள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உறவுகள், உங்க அப்பா அம்மாட்ட நீங்க எப்படி உறவா இருக்கீங்க, உங்களுடைய கணவர்கிட்ட எப்படி உறவா இருக்கீங்க, உங்களுடைய குழந்தைகள்கிட்ட எப்படி உறவா இருக்கு, அதை பத்தி சொல்ல வந்துச்சு அப்படின்னா அந்த சோசியல் ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறதுமே இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டால வரும். பண்புகளை பற்றி தெரிந்து கொள்வது, இந்த பண்புகளை பத்தி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அனாலிசிஸ். ஃபோக்கஸ் ஆன் போத் ப்ராக்ரஸ் அண்ட் ப்ராடக்ட். எப்படி டேட்டா வந்து வந்து எவாலுவேஷன் மெத்தட்ல ரெண்டு மெத்தட் இருக்கா, டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணும்போது குவாலிட்டேட்டிவ் டேட்டா பண்ண முடியுமா, குவாலிட்டேட்டிவ் டேட்டா ஒன்லியா, குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டாவா அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். இல்ல குவாலிட்டேட்டிவ் ஒன்லி, குவான்டிடேட்டிவ் ஒன்லி, போத் ஏ அண்ட் பி அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி போத் ப்ராக்ரஸ் அண்ட் ப்ராடக்ட் அப்படின்னா இந்த இடத்துல இது ஒரு செயல் நிகழ்வு, அது மட்டும் இல்ல அந்த செயல்ல நடக்கக்கூடிய ப்ராடக்ட் விளைவுனா அடைவுத்திறன், அது எப்படி இருக்கு. ரெண்டையுமே நம்ம லேர்னர்ஸுடைய ப்ராக்ரஸ் எப்படி அந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கிறோம், அப்ஜெக்டிவ்ஸை அங்க முடிச்ச பிறகு கடைசியில் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு. இப்ப நீங்க ஒரு
ஒரு ஏதாவது வந்து வீட்டுல கேசரி பண்றீ அப்படின்னு வச்சுங்களேன், கேசரிக்கான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு அதை எல்லாம் தயாரிச்சு முடிச்ச பிறகு ப்ராடக்ட் நீங்க கேசரி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கேசரி மாதிரி கிடைக்கும். அது கல்லு மாதிரி உடைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னது, அங்க ரீச் ஆகல, நீங்க செஞ்சது சரியில்லை அப்படின்னு அர்த்தம். உங்க ப்ராசஸ் தப்பு. அப்ப ப்ராசஸை மாத்தி நீங்க செய்யணும். அதே மாதிரி கற்றல்ல வந்து ஒரு மாணவனுக்கு வந்து கடைசி நிலையில அவன் மதிப்பெண் எடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க சொல்லிக் கொடுத்த முறை தப்பு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த முறையை நீங்க மாத்தி மறுபடியும் சொல்லிக் கொடுக்கும்போது அடைவு திறன். அதனால ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் அப்படின்றது மதிப்பீட்டில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்வால்வ் தி வேல்யூ ஜட்மெண்ட் அண்ட் டிசிஷன் மேக்கிங். ரெண்டு விஷயம். வேல்யூ ஜட்மெண்ட், நம்மளோட எடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் சரியான ஜட்மெண்ட். இந்த இடத்துல வேல்யூனா மதிப்புன்னு அர்த்தம். நீங்க எடுத்திருக்கக்கூடிய மதிப்பீட்டு மூலமா பெறக்கூடிய தகவல்கள் எல்லாமே எனது வேல்யூ ஜட்மெண்ட், முறையான ஒரு தீர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு டிசிஷன் மேக்கிங். ப்ராக்ரஸ் இருந்துச்சுன்னா அவனுடைய எலெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவன் படத்தை என்ன டீச் பண்ணணும் நடத்திட்டு போகணும். ப்ராக்ரஸ் இல்லையா அவனுக்கு ஸ்பெஷல் கேர் பண்ணணும். ஸோ அப்போ வந்து சுழல் லேர்னர்ஸ்க்கு அதுக்குன்னு திருப்பி வேற ஒரு மெத்தட்ல அவங்களுக்கு டீச்சிங் கொண்டு வரும். ஸோ இப்படித்தான் நம்ம கொண்டு போகணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டூல்ஸ் அண்ட் டெக்னிக் ஆஃப் எவால்வேஷன். எவால்வேஷன்ல பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் அண்ட் டெக்னிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்ல வந்து ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட், சப்ஜெக்டிவ் டெஸ்ட். இப்போ நீங்க எழுத போற எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஆப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன் தான், சரியா? ரைட். சப்ஜெக்டிவ் எவால்வேஷன் அப்படின்றது ரெண்டு எவால்வேஷன். டு எவால்வேட் தி நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ், ரெண்டையுமே அறிவையே சோதிப்பதற்கு, திறன்களை நாலேஜ்னா அறிவு, ஸ்கில்னா திறன், ரெண்டையுமே சோதிப்பதற்கு மதிப்பீடு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடியதான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்சர்வேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ அப்சர்வேஷன் உற்றுநோக்கல். பொதுவாக வந்து ஒருத்தனுடைய சைக்கலாஜிக்கல் கேரக்டர் இல்ல வந்து சோசியலாஜிக்கல் கேரக்டர், எப்படி மாணவர்களுக்குள்ள அவங்களுக்கு நட்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இல்ல மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு படபடப்பு ஆன்சைட்டி இருக்கு, இல்ல மாணவர்களுக்குள்ள எந்த அளவுக்கு அக்ரஷன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய அக்ரஷன் இருக்கு. அங்கங்க கத்தி எடுத்துட்டு போறான், டீச்சரை குத்துறான், மாணவர்களை குத்துறான், சக மாணவர்களை குத்துறான். அப்படின்னா எந்த விதமான போக்குல இந்த சமூகம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. மாணவன் வந்து என்ன அப்படின்னா, மாணவனுடைய முதன்மையான நோக்கமே கல்வி கற்கணும் தான். அதை விட்டுட்டு அவன் டிவியேட் ஆகுறான் அப்படின்னா, அப்ப இந்த டிவியேட் ஆகுறதுக்கு எது ஒரு பிரச்சனைக்குரிய காரணியோ அந்த காரணியை களையணும். மாணவனை சரி பண்ண முடியாது. மாணவனை நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா அந்த இந்த இந்த பையனுடைய பிரச்சனைக்கான ரூட் காஸ்ட் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. அப்ப இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. உதாரணத்துக்கு வந்து போதைப் பொருட்களுடைய பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி சின்ன வயசுலயே தண்ணிக்கு அடிக்ட் ஆகக்கூடியது, போதைக்கு அடிக்ட் ஆகக்கூடியது, அது ஹைபிரிட் போதைகள், மெத்தடின் போன்ற ஹைபிரிட் வெரைட்டி இருக்கக்கூடிய போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆகிறது. அடுத்து பார்த்தோம்னா சோசியல் மீடியாக்கள் வரக்கூடிய தவறான பல்வேறு விதமான மாணவர்களுடைய மனதில் கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தகவல்கள், செய்திகள், இதெல்லாம் இன்றைய மாணவ சமூகத்தை முழுமையாக சீரழித்துக் கொண்டு பெரும்பான்மையான மாணவர்களிடம் வந்து என்ன அப்படின்னா, அதாவது கல்வியினுடைய அடைவு திறன் என்பது கல்வி சார்ந்ததாக இருந்தாலும் கூட அந்த மாணவனுடைய முழுமையான வளர்ச்சியை மட்டும்தான் கல்வியினுடைய நோக்கமா நம்ம கொண்டு வரும். அப்போ அந்த முழுமையான வளர்ச்சியை கொண்டு வரும்போது எதிர்காலத்துல இந்த சமூகத்தை, இந்த நாட்டை ஒரு சரியான மாணவர்கள் கையில ஒப்படைச்சிட்டு நம்மெல்லாம் போக முடியும். அடுத்த தலைமுறையினரிடம் ஒரு விஷயத்தை ஒப்படைக்க போறோம் அப்படின்னா அந்த தலைமுறையினர் இந்த சமூகத்தை காப்பாங்க, இந்த நாட்டை காப்பாற்றுவார்கள் என்றால் தரமான அந்த ஒரு குவாலிட்டியான மாணவர்களிடம் தான் கொடுக்க முடியும். அப்படின்னா அந்த கொடுக்கறதுக்கான அந்த குவாலிட்டிஸை நம்ம வந்து மாணவர்களுக்கு கொண்டு வரும். அதுதான் முக்கியம் இங்கே. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்சர்வேஷன் அப்படின்னா ஃபார் தி அசஸிங் தி பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட். பிஹேவியர் நடத்தை மற்றும் அவங்களுடைய ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில்ஸ் இதெல்லாம் மெஷர் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது அப்சர்வேஷன் டெக்னிக். அவங்களுடைய நடத்தைகளை, அவங்களுடைய பிஹேவியரல்ஸ், அவங்களுடைய மனப்பான்மை, ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில்ஸ், திறன்கள், இதெல்லாம் நம்ம பண்றோம். அடுத்து அனட்டோல் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெக்கார்டு இருக்கு. இந்த ரெக்கார்டுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் அதாவது வந்து ஃபார் ரெக்கார்டிங் தி ஸ்பெசிபிக் இன்சிடென்ட் அண்ட் பிஹேவியர் த்ரூ டு இயர்ல அவன் செஞ்ச முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ரெக்கார்டு தான் இந்த ரெக்கார்டு. அடுத்து பார்த்தோன்னா செக்லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டு மார்க் தி பிரசன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்பெசிபிக் ட்ரேட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். எந்த ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு ஸ்கில்லு ட்ரேட்ஸ்ல அவனுடைய பண்புகள்ல எந்தெந்த திறன்ல எந்தெந்த பண்புகள்ல அவன் பிரசன்ட் ஆயிருக்கான், எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான், எவ்வளவு குறைவான மார்க் எடுத்திருக்கான், இல்ல ஆப்சென்ட் ஆயிருக்கானா அப்படின்னு இண்டிகேட் பண்ணக்கூடியது செக்லிஸ்ட். அடுத்து பார்த்தோன்னா ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்றது. ரேட்டிங் ஸ்கேல் பொதுவாகவே வந்து டிகிரி ஆஃப் ஆர் குவாலிட்டி ஆஃப் ட்ரேட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். இந்த வந்து ரேட்டிங் ஸ்கேலை பொறுத்தளவு வந்து அவங்களுடைய டிஃபரெண்ட் ஃபீலிங்கை சொல்றது. இப்ப லிக்கர் ஸ்கேல் அப்படின்றது ஒரு 5 பாயிண்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்கர் ஸ்கேலை பொறுத்தளவு அந்த லிக்கர் ஸ்கேல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபீலிங் ஸ்ட்ராங்லி அக்ரி, அன்டிசைடட், ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி அப்படின்னு அந்த 5 ஆப்ஷன் அவங்களுடைய ஃபீலிங்கை சொல்றோம். ஸோ இதெல்லாமே என்ன டேட்டால வரும்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டால வரும்.
குவான்டிடேட்டிவ்ல வராது. அவங்களுடைய லெவல் ஆஃப் ஃபீலிங்ஸ் சொல்றாங்க. உங்களுக்குள்ள எப்படி உறவுகள் இருக்கு, உங்களுடைய இதனுடைய நீங்க படிக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தினுடைய இது எப்படி இருக்குன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உளப்பண்பு. உளப்பண்பு, சமூக பண்பு, இந்த ரெண்டுமே என்ன டேட்டாவுக்குள்ள அடங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் குவாலிட்டேட்டிவ் டேட்டா தான் நம்ம. ஸோ டு மெசர் தி டிகிரி ஆர் குவாலிட்டி ஆஃப் ட்ரேட்ஸ், எந்த பண்பு எந்த திறன் அதனுடைய குவாலிட்டி, அந்த குவாலிட்டி மீன்ஸ் டிகிரி ஆஃப் குவாலிட்டி, எந்த அளவுக்கு அது வேரியேஷன் ஆகுது அப்படின்ற மெசர் பண்ணக்கூடியதான் ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்றது சொல்லக்கூடியது. ஸோ அதை பத்தியான பின்னாடியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க ரொம்ப தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் அமாங் தி டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இது மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்திலே இது எல்லாமே இருக்கு. அதனால இது தனியா பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல மிக முக்கியமானது அப்படின்றதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட், இப்போ வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்து, எஜுகேஷன் மெத்தடாலஜியை பொறுத்தளவு யூனிட் வைஸா உங்களுக்கு நீங்க படிக்க விரும்பினா உங்களுக்கு வந்து அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் வந்து நீங்க எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு 2000 அல்லது 3000 கொஸ்டின் பேப்பர் ஒரு டாபிக் வைஸா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 300 350 கொஸ்டின் 400 கொஸ்டின் எழுதி பார்த்துட்டு தரமான கொஸ்டின். தரமான கொஸ்டின்னா சிம்பிள் கொஸ்டின்லாம் கிடையாது. தரமான கொஸ்டின் அப்படின்னா அதோட நாலேஜ் லெவல் வேரியேஷன் ஆகும். அந்த மாதிரி தரமான கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிட்டு போகணும். டெஸ்ட் பேஜ் நான் வந்து ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கேன், படிச்சு முடிச்சிட்டேன். ஸோ யூனிட் வைஸா நான் டெஸ்ட் போடணும், இல்லை நான் யூனிட் வைஸா இந்த டாப்பிக்கை வந்து கன்ட்ரிபியூட்ல நான் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்க தொடர்பு என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா அதுக்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த 2 நம்பர் 8903596390 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு எண் இருக்கு 9659662412 அப்படின்ற எண்ணுக்கு வந்து நீங்க வந்து தகவல் தெரிவிச்சு அப்படின்னா அவங்க எல்லா சப்ஜெக்ட் படிக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எப்படி இந்த டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்றது அப்படின்றத நீங்க மேக்சிமம் உங்களை தொடர்பு கொண்டு நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். தகவலுக்கு நன்றி. ஸோ இன்றைய பதிவை நீங்க ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்றைய பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பதிவு அப்படின்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரம், நான் எவ்வளவு நேரம் பதிவு பண்றோம் அந்த பதிவு நேரத்துக்கு என்னோட நீங்க வந்து உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்க டைமை நான் வந்து கன்சியூம் பண்ண விரும்புறேன். ஏன்னா எத்தனை மாணவர்கள் பாக்குறாங்களோ அத்தனை மாணவர்களும் அவங்களுடைய டைமை நான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்போ அந்த அந்த கன்சியூம் பண்ணக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னா சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள்ள தேர்வு எனக்கு அட்டன் பண்றதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது அப்படின்னா, ஏன்னா நீங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கூட்டு எவாலுவேட். நான் சரியா எடுக்கிறேன்னா எடுக்கலையா அப்படின்னா அதோட எவாலுவேட்டர் யார் அப்படின்னா மாணவர்கள். குறிப்பா ஒரு தெரிஞ்சுக்கோங்க, மாணவர்கள் தான் கூட்டு எவாலுவேட். அவங்க சரியான ஆசிரியர் சரியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ முதல்ல என்ன அப்படின்னா நீங்க ஒரு எஜுகேஷன் மெத்தடாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நடத்தக்கூடியவங்க அவங்க குவாலிட்டி பர்சனா அப்படின்னு பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தகவலை சொல்றதுக்கு சிறப்பானவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்க சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு சைக்காலஜி தொடர்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலா நான் வந்து பிஎட் முடிச்சிருக்கேன், பிளஸ் சயின்ஸ்ல பிஎட் முடிச்சிருக்கேன், பிளஸ் வந்து எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கேன். ஸோ அதனாலதான் வந்து இந்த சப்ஜெக்டை உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னால சொல்ல முடியுது. இது மாதிரி பல யூடியூபர்ஸ் இருக்காங்க, பல பேர் சும்மா சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்கல்ல. நிறைய யூடியூப்ஸ் போனோம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது ஒண்ணுமே சம்மந்தப்படுத்த. அதை பத்தி லைட்டா மேல் போக்க சில தகவல்கள் சொல்றோம். மேல் போக்கு தகவல்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண முடியாது. அதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த அடிப்படையில நீங்க தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.